சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, நீ எதை நினைத்தும் கவலைப்படாதே. இது உன் கண்ணில் படும் நேரம். நீ உன் மனதில் என்ன நினைத்தாயோ அதற்கான பதிலை நான் நிச்சயம் சொல்கிறேன். நான் சொல்வதை முழுவதுமாக கேள். அன்பு குழந்தையே, இது உன்னுடைய இறுதி கட்டம்தான். ஆனால் உன்னுடைய வாழ்க்கைக்கு அல்ல. உன்னுடைய கஷ்டங்கள், துன்பங்கள், வறுமைகள், வேதனைகளுக்கு இறுதி கட்டம். நீ படும் கஷ்டங்களுக்கு இறுதி கட்டம். உன்னை துன்புறுத்தவும் கஷ்டப்படுத்தவும் நினைப்பவர்களுக்கு இது இறுதி கட்டம். உனக்கு சந்தோஷமான வாழ்க்கையை அமைத்து கொடுப்பதற்குத்தான் அப்பா நான் ஆசைப்படுகின்றேன். உன்னை நேர்மறையாக சிந்திக்க சொல்லும் நான் எப்பொழுதும் எதிர்மறை எண்ணங்களை உனக்குள் விதைக்க மாட்டேன். உனக்குள் எந்தவித பயத்தையும் படபடப்பையும் ஏற்படுத்த மாட்டேன். உனக்கு அப்படி தோன்றினால் என்னை மனதில் நினைத்துக்கொள். நீ எதிர்மறையாக சிந்திப்பதை அப்பா நான் விரும்புவதும் இல்லை. எப்பொழுதும் நேர்மறை எண்ணங்களை மட்டுமே நான் விரும்புகிறேன். நீ கை கழுவும் நேரத்திற்குள் உனக்கு மிகப்பெரிய செல்வத்தை கொடுத்து அதிபதியாக மாற்றுவதற்கு உன் அப்பாவால் முடியும். உன்னுடைய வலியும் எனக்கு தெரியும். உன்னுடைய வலிமையும் எனக்கு தெரியும். உன் வலியை தாங்கக்கூடிய வலிமையை உனக்கு கொடுத்தது உன் அப்பாதான் என்பதை மறந்து விடாதே. வலியை தாங்கும் சக்தியை கொடுப்பதற்கு பதிலாக வலியே வராமல் தடுக்கக்கூடாத அப்பா என்று நீ கேட்கலாம். போராட்டங்களும் பிரச்சனைகளும் கஷ்டங்களும் இல்லை என்றால் உனக்கு மன வலிமையும் தைரியமும் தன்னம்பிக்கையும் இல்லாமலேயே போய்விடும். அதற்காகத்தான் இந்த சிறு சிறு சோதனைகளை எல்லாம் நீ என்னுடைய நாமத்தை மிகுந்த அன்புடனும் பக்தியுடனும் சொன்னாலே போதும். உன்னை வழி நடத்த நான் ஓடோடி வருவேன். நான் உனக்காக இருக்கிறேன் என்பதை நீ ஒருபொழுதும் மறந்துவிடாதே. நான் உன்னை நிச்சயம் காப்பாற்றுவேன். வாழ்க்கையில் எவ்வளவு பணம் சம்பாதிக்கின்றோம் என்பது முக்கியமல்ல. உனக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை என்றால் ஓடி வந்து உதவுவதற்கு நீ எத்தனை மனிதர்களை சம்பாதித்தாய் என்பதுதான் முக்கியம். அதில்தான் நீ வாழ்ந்த வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தம் இருக்கிறது. நீ உதிக்கிற ஒரு சிறு புன்னகைக்கும் இந்த உலகத்தையே மாற்றும் சக்தியை அம்மா நான் நிச்சயம் கொடுப்பேன். ஏனென்றால் உன் புன்னகைக்கு, உன் நம்பிக்கைக்கும் அத்தனை பெரிய சக்தி இருக்கிறது. நீ என்னதான் தானமும் தர்மமும் செய்தாலும் உனக்குள் இருக்கும் நிதானம் வேண்டும். நீ நிதானமாய் பொறுமையாய் இருந்தாலே வாழ்க்கையில் பல தடைகளை கடந்து விடலாம். என் பிள்ளை நிம்மதியாய் சந்தோஷமாய் ஆரோக்கியமாய் இருப்பதுதான் இந்த அப்பாவிற்கு சந்தோஷம். அதற்கான வழிகளை நான் நிச்சயம் உருவாக்குவேன். நீ கவலைப்படாமல் இரு. அனைத்தையும் நான் பார்த்து கொள்கிறேன். ஓம் சாய்ராம். நன்றி, வணக்கம்.